Hello everyone. 2025-26க்கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு 2 சினாரியோ எடுத்து இத வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் உங்களோட சேலரி 12,75,000 இருந்துச்சுன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் நியூ ரெஜிம் படி 75,000 டிடெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் இன்கம் 12 லேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 12 லேக்ஸ்க்கு நீங்க வந்து எந்த ஒரு இன்கம் டாக்ஸும் பே பண்ண வேண்டியதில்ல. ஃபார் த அப்கமிங் இயர் 25-26க்கு. இன்கேஸ் உங்களோட சேலரி வந்து 13 லேக்கா இருந்துச்சுன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் படி 75,000 ரெட்யூஸ் ஆயிட்டு, டாக்ஸபிள் இன்கம்மா உங்களுக்கு வந்து 12,25,000 இருக்கும். ஸோ இந்த 12,25,000க்கு தான் நம்ம வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அத தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 லேக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டாக்ஸும் இல்ல. 4 to 8 lakhs வரைக்கும் 5% which comes around 20,000. 8 lakh to 12 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து 10% which is 40,000. 12 lakh and above வந்து 15% போட்டிருக்காங்க. ஸோ இந்த 25,000க்கு 15% கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,750 வரும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணீங்கன்னா 63,750 ரூபீஸ் நீங்க வந்து இந்த டாக்ஸபிள் இன்கம்க்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட சேலரிய வந்து கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன். 2024 to 25க்கும் 25 to 26க்கும் எவ்வளோ நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ 3 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸும் இல்ல. இன்கேஸ் உங்களோட சேலரி வந்து 7 லேக்ஸா இருந்துச்சுன்னா, இது எல்லாமே டாக்ஸபிள் இன்கம்க்கு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் போக நான் வந்து இத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ 7 லேக்ஸா இருந்ததுன்னா, நீங்க வந்து 20,000 பே பண்ணியிருக்கணும். 25, 26க்கு எதுவும் பே பண்ண வேண்டியதில்ல. 10 லேக்கா இருந்ததுன்னா 50,000 பே பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து எதுவும் பே பண்ண வேண்டியதில்ல. 12 லேக்கா இருந்தா 80,000 பே பண்ணியிருப்பீங்க. ஃபார் த இயர் 2025, 26க்கு எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண வேண்டியதில்ல. ஸோ இதுதான் வந்து நியூவா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்கேஸ் உங்களோட சேலரி 15 லேக்ஸா இருந்ததுன்னா 1,40,000 பே பண்ணியிருப்பீங்க. 25, 26க்கு 1,05,000 தான் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் இங்க பார்க்க முடியுது. 25 லேக்ஸா இருந்ததுன்னா, நீங்க வந்து 4,40,000 பே பண்ணியிருப்பீங்க. 25, 26ல வந்து 3,30,000 தான் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்க ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் கிட்ட நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. அண்ட் 30 லேக்ஸா இருந்ததுன்னா 5,90,000 பே பண்ணியிருப்பீங்க. அண்ட் 25, 26ல வந்து 4,80,000 தான் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இத எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒரு டாக்ஸ் ஸ்லாப் படி தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 லேக்ஸ் வரைக்கும் நில். எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டியதில்ல. ஃபார் த இயர் 2025 to 26. 4 லேக் to 8 லேக் வந்து 5% போட்டிருக்காங்க which is 20,000. 8 லேக் to 12 லேக் வரைக்கும் 10% போட்டிருக்காங்க which is 20 plus 40. இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 5% which is 20 and 10%க்கு வேண்டியது 40. ஸோ மொத்தமா நீங்க வந்து 60,000 நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட சேலரி அபவ் 12 லேக் to 16 லேக்கா இருந்துச்சுன்னா 15%ஆ எடுத்திருக்காங்க. ஸோ 15% நீங்க டாக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இத எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 60 + 60. இந்த 60 வந்து 20 + 40 இந்த 60 which is 15% இந்த 15% ஆட் பண்ணிட்டு இந்த 15% நம்ம ஆட் பண்ணோம்னா which is 60,000 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,20,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். 16 லேக் to 20 லேக்குள்ளார உங்க சேலரி இருந்துச்சுன்னா 20%. ஸோ எவ்ரி 4 லேக்ஸ் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து வேரி ஆயிட்டே வருது. ஸோ 16 லேக் to 20 லேக்குள்ள வந்து 20% நம்ம பே பண்ற மாரி இருக்கும். which is 1,20,000 plus 80. இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 60 plus 60 which is 1,20,000 plus இந்த 20% ஓட சார்ஜஸ் தான் நான் 80,000 போட்டிருக்கேன். ஸோ டோட்டலி நீங்க வந்து 2 லேக்ஸா பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் திஸ் அமௌண்ட் ஆஃப் சேலரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 20 லேக் to 25 லேக்கா இருந்துச்சுன்னா 25% நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அகைன் சேம் திங் தான் 2 லேக் plus 1 லேக். இது எப்படின்னா இந்த 20% plus 25%. ஸோ அது வந்து 3 லேக்ஸா நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அபவ் 24 லேக்ஸ் வந்து 30% பே பண்ற மாரி இருக்கும். ஸோ 30% plus 3 லேக்ஸ். ஸோ இப்படி தான் நம்மளோட சேலரிய வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம்.
ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாரி நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.